ஒரு பையரோட டாமினேஷன்ல மேல வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரைஸ் மொமெண்டம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஓபன் ஆகுறாங்க. அது ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையரோட டாமினேஷன்ல மேல போய்கிட்டே இருக்காங்க. மேல போடுறது ஒரு புல்லிஷ் கேண்டலா முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். அடுத்ததா ஓபன் ஆகக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு அங்கிருந்து செல்லரோட டாமினேஷன்ல கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலேயே செட்டில் ஆகிறத பார்க்க முடியாது. இது ஒரு பியரிஷ் கேண்டலாவும் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸிஸ்டிங் கேண்டிலை விட சின்னதா குட்டியா இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது ஒரு பிரெக்னன்ட் உமன் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பேபி மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியும். பிகாஸ் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஹராமி அப்படின்னு பேரு. அதாவது ஜப்பானீஸ்ல ஹராமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு பேரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம மார்க்கெட்ல செல்லுக்கான டாமினேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்றதும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணோம்னா பிரைஸ் கீழே வரது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ இப்படியே போய் எடுத்துட்டோம்னா நமக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுல ட்ரெண்ட் என்னன்றதை பார்க்கணும். அது பர்டிகுலரா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து லோயர் ஹைல இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா பிரைஸ் ஃபர்தரா இறங்குறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.